ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம குறித்து விமர்சனம் செய்த ஒரு வீடியோவை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். என்றைக்குமே என்னை குறித்து விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் யாரையுமே சொல்கிறதில்ல. ஏன்னா யாருமே இந்த உலகத்தில் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் இல்லை. யார் வேண்டுமானாலும் விமர்சிக்கலாம். ஆனால் அந்த விமர்சனத்தில் உண்மை இருக்க வேண்டும், கண்ணியம் இருக்க வேண்டும், ஒரு தேவ பண்போடு கூட செயல்பட வேண்டும் என்பதே என்னுடைய கருத்து. கேலி கிண்டல் செய்வது, நையாண்டி நக்கல் செய்வது அது ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு அழகல்ல. ரெண்டாவது, விமர்சனம் செய்கிறோம் என்று தவறாக பிரேம் பண்ணக்கூடாது. அவர் சொல்ல வர்ற கருத்தை தாண்டி நாம தவறான ஒரு விஷயத்தை அவரை தவறானவராக காட்ட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட அவர் சொல்லாத சில விஷயத்தையும் அந்த கருத்தில் ஆட் பண்ணி என்ன செய்யக்கூடாது, புகுத்தக்கூடாது. அதில் நம்ம கவனமாக இருக்கணும். ஸோ நாமும் சில விஷயங்களை சிலரை குறித்து நம்ம விமர்சனம் பண்ணுறோம். நம்ம யாரையும் தனிப்பட்ட ரீதியாக யாரையும் விமர்சனம் பண்ணுறது கிடையாது. வேதாகமத்தை யாராவது தவறாக வியாக்கியானப்படுத்தினால், அப்படி வியாக்கியானப்படுத்தி ஜனங்களை வழிதப்பச் செய்தால், தவறான போதனை செய்து மக்களை வஞ்சித்தால், அந்த வசனத்தினுடைய உண்மையான விளக்கம் என்ன என்பது குறித்து நாம் என்ன செய்கிறோம், கண்ணியமான முறையிலே வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் செய்கிறோம். இதை நாம் செய்ய வேண்டும். பைபிளில் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இதை செய்தார்கள். ஒவ்வொரு பரிசுத்தவான்களுமே இப்படிப்பட்ட தவறான உபதேசத்தை அவங்க இனம் கண்டு கொண்டு அது என்ன அப்படின்னு விளக்கப்படுத்தி இருக்கிறாங்க. பலரை எச்சரித்து இருக்கிறாங்க. தனிப்பட்ட மனிதர்கள் இந்த தவறை செய்த போதும் அந்த மனிதர்களுடைய பெயரை சொல்லியே என்ன செஞ்சுருக்கிறாங்க, எச்சரித்திருக்கிறாங்க. அப்படிங்கிறத நம்ம வேதாகமத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஒன்று தான். ஆனால் இந்த குறிப்பிட்ட சகோதரர் அதில் பார்த்தீங்கன்னா நிறையா நான் சொல்லாத விஷயத்தையும் ஆட் பண்ணி என்னை கொஞ்சம் அப்படியே தவறாக புனைத்தது போல் அதில் காணப்பட்டுச்சு. ஸோ என்னை விமர்சனம் பண்ணுறவங்க நீங்கள் பண்ணுங்கள், தப்பு இல்லை. ஆனால் தவறான ரீதியில் போவது அது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அழகல்ல. அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளை என்கிற ஸ்தானத்தில் இருந்து கொண்டு கண்ணியமாக அந்த வீடியோவில் இருக்கிற குறைபாடுகளை நீங்கள் என்ன செய்யலாம், குறைபாடு இருக்குமானால் நீங்கள் தெரியப்படுத்தலாம். ஒழிய கண்ணியமற்ற சூழ்நிலையிலே, உண்மையில்லாத சூழ்நிலையிலே நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா நீங்கள் பொய்யராக மாறிவிடுவீர்கள் என்பதை மறந்துடக்கூடாது. இந்த சகோதரி இந்த வீடியோவில் மாத்திரமல்ல, ஏற்கனவே நம்ம இந்த கலிஃபோர்னியாவில் நடந்த காட்டுத்தீயை குறித்து ஒரு விமர்சனம் நம்ம செஞ்சுருப்போம். அந்த வீடியோவில் அந்த காட்டுத்தீ எதனால் பரவணிச்சு, என்ன ஏது, அதில் என்னென்னலாம் அதில் சம்பவிச்சிச்சு, அதை வேதவசனங்களோடு நான் ஒப்பிட்டு ஒரு எச்சரிக்கும் வண்ணமாக நான் அந்த செய்தியை நான் கொடுத்துருந்தேன். அந்த செய்தியை குறித்து இதே சகோதரர் என்ன செஞ்சார் பார்த்தீங்கன்னா, அதை ஒரு தவறாக பேசியிருக்கிறார். அப்போயே அந்த வீடியோவை எனக்கு சில சகோதரர்கள் அனுப்பி வச்சுருந்தாங்க. அப்போ அந்த வீடியோவை பார்க்கும்போது எனக்கு அதுக்கு ரிப்பீட் பண்ணணும்னு எனக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு தோணலை. அதனால் நான் விட்டுட்டேன். ஆனால் இந்த வீடியோவில் அந்த 2 வீடியோவுக்கான ஒரு சரியான விளக்கத்தை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். சரி, ரைட். சமீபத்தில் அவர் என்னை குறித்து விமர்சித்த அந்த வீடியோவில் என்ன கொடுத்துருந்தாருன்னு கேட்டிங்கன்னா, ரகசிய வருகை குறித்து நான் ஒரு வீடியோ பதிவிட்டிருந்தேன். அதை நம்ம தொடர்ச்சியாக வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம். வசனத்தின் அடிப்படையிலே நான் தேவனுடைய ஆவியானவர் எனக்கு கொடுத்த வெளிச்சத்தின் அடிப்படையில் அந்த விளக்கத்தை நான் என்ன செய்கிறேன், கொடுத்துட்டு வர்றேன். அதில் ரகசிய வருகை உண்டா இல்லையா என்ற அந்த கேள்விக்கு நான் வசனங்களோடு ஒப்பிட்டு அதில் விளக்கம் கொடுத்துருந்தேன். பல வேத வல்லுநர்கள் ரகசிய வருகை உண்டென்று வரலாற்றிலே அநேகர் விசுவாசித்து கொண்டிருந்தாங்க. பலர் அது இல்லை என்று சொல்லுகிறார்கள். இப்படி 2 பேரும் 2 கருத்து வைப்பாங்க. 2 பேருமே கர்த்தருக்காக வாழ்கிறவங்க தான், வேதவசனத்தை பகுத்து போதிக்கிறவங்க தான். ஆனால் ரகசிய வருகையை விசுவாசிக்கிறவர்களும் உண்டு, ரகசிய வருகையை விசுவாசியாதவர்களும் உண்டு. இப்போ நான் எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறேன் அப்படிங்கிறதையும் அந்த வீடியோவில் மிக தெளிவாக சொல்லியிருப்பேன். அந்த மிக தெளிவாக சொல்லப்பட்ட வார்த்தையெல்லாம் அந்த சகோதரர் என்ன செய்யலை, போடலை. மாறாக நான் அந்த 24 மூப்பர்கள் உபத்திரவ காலத்துக்கு முன்பாகவே சபை பரலோகத்தில் இருக்கும், அது ஒட்டுமொத்த தேவ ஜனங்களுடைய பிரதிநிதிகள் என்பதை அடையாளப்படுத்தும் வண்ணமாக உருவகமாக சொல்லப்பட்டது தான் அந்த 24 மூப்பர்கள் என்ற விளக்கத்தை கொடுத்துருந்தேன். எதை வச்சு கொடுத்துருந்தேன், அவர்கள் தங்களை நாங்கள் தேவனுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி தான் நம்ம தமிழ் பைபிளில் இருக்குது. பல மூலப்பிரதிகளையும் அப்படி தான் இருக்குது. ஆனால் பல இதற்கு முன்பாக இருக்கிற முந்தைய மூலப்பிரதிகளில் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை இல்லை. அவர்களை மீட்டு கொண்டீர் என்று தான் இருக்கிறது. அது உண்மை. ஆனால் சமீபத்திய நிறைய மூலப்பகுதிகளில் எங்களை மீட்டு கொண்டீர் என்று தான் இருக்கிறது. நாம் இந்த தமிழ் மொழிபெயர்ப்புகளையும் பார்த்தீங்கன்னா எங்களை மீட்டு கொண்டீர் என்று தான் இருக்கிறது. அந்த வார்த்தையை அவர் மூல வார்த்தைகளில் இது இருக்குது அப்படின்னு சுட்டி காட்டுறதுல தப்பு இல்லை, ரொம்ப சந்தோஷம். ஆனால் நான் அந்த குறிப்பிட்ட வீடியோவில் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா, நான் ரகசிய வருகையை வெறித்தனமாக நம்பவில்லை என்ற கருத்தையும் நான் அதில் சொல்லியிருந்தேன். நான் வெறித்தனமாக அதில் நம்பலை, ஆனால் அது மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உறுதியாக
ரகசியமான ஒரு வருகை இருக்கிறது இல்லை என்று நாம் சொல்லவே முடியாது. ஏன்னா சில வசனங்கள் இருப்பதை போல ஒரு தோற்றம் அளிக்கிற அநேக வசனங்கள் இருக்கிறது. ஏன் நீங்கள் எடுத்தீங்கன்னா, அவர் எங்களை மீட்டுக் கொண்டீர் அல்லது மக்களை மீட்டுக் கொண்டீர் என்று இருந்தாலும் கூட அந்த 24 மூப்பர்கள் மத்தியிலும் தலையில் கிரீடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிரீடத்தை நீங்கள் கிரேக்க மொழிபெயர்ப்பிலிருந்து எடுத்து வாசிச்சு பாருங்களேன். அது மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய கிரீடம். ஆண்டவர் ஏற்கனவே மனிதர்களுக்கு எப்படிப்பட்ட கிரீடத்தை கொடுப்பேன்னு வாக்கு பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா, அது போன்ற ஒரு கிரீடத்தை குறிக்கக்கூடிய சொல்லாகவே அந்த இடத்துல அந்த 24 மூப்பர்களும் அணிந்திருக்கிற கிரீடம் இருக்கிறது. அதை போய் நீங்கள் கிரேக்கத்தில் எப்படி இருக்குது, அது யாருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கிரீடம், அந்த எந்த பாணியில் அது சொல்லப்பட்டிருக்குதுன்னு அதை ஆய்வு பண்ணி பாருங்க. அந்த 24 மூப்பர்கள் என்ன செய்கிறாங்க, கிரீடத்தை இறக்கி வைத்து தேவனை அங்கே தொழுது கொள்கிற விஷயத்தெல்லாம் பார்க்குறோம். இதையெல்லாம் வைத்து நான் இன்னும் பல வசனங்களை எடுத்து வைத்து இது ரகசிய வருகையை குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்கலாம் என்று அதில் விளக்கியிருந்தேன். அப்படி விளக்கும் போதும் நான் சொல்லியிருக்கிறேன், நான் அதை வெறுத்தனமாக நம்பலை, அதை ஒரு பெரிய டாக்டரினாக எடுத்து ஒரு வெறித்தனத்தோடு நான் செய்யலை, ஆனால் அது மேலே எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குதுன்னு பார்க்குறேன். அன்றைய பரிசுத்தவான்கள் என்ன செஞ்சாங்க, தேவன் எங்கள் நாட்களிலே வந்து விடுவார் என்று தான் விசுவாசித்தாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் ஆதி திருச்சபை இருந்து பார்த்தீங்களா, அந்த திருச்சபை மக்களுடைய விசுவாசம் என்னவாக இருந்தது? நீங்கள் வேதாகமத்தை வாசிச்சிருக்கீங்களா? தங்களுடைய வாழ்நாளிலேயே இயேசு கிறிஸ்து வந்து விடுவார் என்று தான் அவர்கள் விசுவாசித்தார்கள். அதனால தான் பல வசனங்கள் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம், உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று பவுல் பேசுகிறார். இதே வார்த்தையை யாக்கோபு பேசுகிற வார்த்தையை பார்க்கிறோம். இதே வார்த்தையை பேதுரு உபயோகப்படுத்துகிறத பார்க்குறோம். இந்த விசுவாசம் இருக்க போய் தான் ஆதி அப்போஸ்தல நாட்களில் விசுவாசிகள் தங்கள் காணியாட்சிகள் எல்லாம் விட்டு அப்போஸ்தலரை பாத்திர வச்சுட்டாங்க. ஏன்னா இயேசு நம்மளெல்லாம் எடுத்துக்க போகிறாரு, நாம் சம்பாரித்து அப்படி இப்படின்னு புள்ள குட்டிக்கு சேர்த்து வச்சு இப்படிலாம் வாழ தேவையில்லை, எல்லாம் விற்று பொதுவாக வச்சு பொதுவாக சாப்பிட்டு கொஞ்ச நாள் இருப்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம நாட்களில் வந்துட போகிறார், நம்மளை கூட்டிகிட்டு போயிட போகிறார். அந்த விசுவாசம் அவர்களுக்குள்ளே இருந்துச்சு. ஏனென்றால் கர்த்தர் ஏன் அதையெல்லாம் மறைச்சி, ஆனால் கர்த்தர் சொல்லலை உங்கள் நாட்களிலேயே நான் வந்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்லலை. ஆனால் அவர்கள் அப்படி அதை விசுவாசித்து கொண்டு கர்த்தரை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆண்டவரும் அதை குறித்து முழுமையான வெளிப்பாட்டை அந்த நாட்களில் கொடுக்கல. ஏன்னா நம்ம எதிர்பார்ப்போடு கூட எப்போவும் இருக்கணும். அந்த புத்தியுள்ள கன்னிகை போல எப்போ வேணாலும் இயேசு வருவார், எப்போதுமே நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்கிற அந்த எதிர்பார்க்குதல் இருக்க வேண்டும் என்பதற்காக பரிசுத்தவான்களுக்கே தேவன் நான் எப்போ வருவேன் அப்படிங்கிறத மறைச்சி வச்சிருக்காரு. 2000 வருஷம் கழிச்சு வருவாரா, 3000 வருஷம் கழிச்சு வருவாரா, துல்லியமாக எந்த மாதத்தில் வருவார், எந்த டேட்டில் வருவார் யாருக்குமே தெரியாது. அப்படி யாராவது டேட்டு குறிச்சாங்கன்னா அது தவறான போதனை என்று சொல்லுகிறோம். அப்போ நல்லா கவனிங்க, ஆதி அப்போஸ்தல காலத்தில் இருக்கிற அந்த ஆதி திருச்சபை மக்களே தங்களுடைய வாழ்நாட்களில் கிறிஸ்து வந்து விடுவார் என்று விசுவாசித்தார்கள். அந்த விசுவாசம் அவர்களை மெருகேற்றியது, இன்னும் பரிசுத்தத்துக்கு நேரம் அவர்களை கொண்டு போனது. அதுபோல் நாம் ரகசிய வருகை அப்படிங்கிறதையும் அதே மெருகேற்றுதலோடு தான் நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, நீங்கள் ரகசிய வருகையை குறித்து பார்க்கும்போது நேரடியான வசன ஆதாரத்தை நாம் வேதத்திலே தேடுவது ஒரு தவறான விஷயம். ஏனென்றால் அதுவே ரகசிய வருகை. ரகசியமான ஒரு விஷயத்தை நாம் என்ன செய்ய முடியாதுன்னா நேரடியான வசன ஆதாரத்தை தேட முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்க. இப்போ திருச்சபை என்பது ஒரு ரகசியம். பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பூத கண்ணாடி வச்சு தேடினாலும் நீங்கள் அதற்கான வெளிப்படையான வசன ஆதாரத்தை தேடவே முடியாது. பவுல் சொல்கிறாரு, அது ஒரு மிகப்பெரிய ரகசியம் என்று சொல்கிறார் பார்த்தீங்களா. இது முற்காலத்திலே அவர்களுக்கு வெளிப்படாமல் மறைபொருளாக இருந்தது என்று போதிக்கிறார். எப்போது அது வெளிப்பட்டது? கிறிஸ்து நமக்காக மரித்து பரமேறி போன பிறகுதான் திருச்சபை ஸ்தாபிக்கப்படுகிறது. அப்போ திருச்சபை அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரகசியமாக மறைபொருளாக இருந்தது. பழைய ஏற்பாட்டில் அது நேரடியாக அந்த மக்கள் புரிந்து கொள்ளும் வண்ணமாக இல்லவே இல்லை. அதுபோல தான் இந்த ரகசிய வருகை. அப்போ ரகசிய வருகை ஆண்டவர் வர்ற வரைக்கும் இது நேரடியான நம்ம வசன ஆதாரத்தை நம்ம பார்க்க முடியாது. மறைமுகமாக இலைமறை காய்மறையாக சில வார்த்தைகள் இருக்கிறது, அதை கொண்டு நாம் விசுவாசிக்கிறோம். நாம் நோவாவை குறித்து, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும், நம்ம நோவாவை ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஓகே, அது நித்திய நியாய தீர்ப்பின் காலத்தை குறிக்கிறது. ஆனால் நம்ம ரகசிய வருகையை எதை குறித்து ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா ஏனோக்கை நாம் பார்க்கிறோம். ஏனோக்கை ஒரு அடையாளமாக வைத்து பார்க்கிறோம். நோவாவுக்கு முன்பாகவே ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டு அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான், காணப்படாமல் போனான் என்பதை நாம் பார்க்கிறோம் அல்லவா. அதை நாம் ஒரு இலைமறை காய்மறையாக எடுத்து அப்போ நித்திய நியாய தீர்ப்புக்கு முன்பாக, உபத்திரவ காலத்துக்கு முன்பாக சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு நிகழ்வு இருக்கும் என்று நாம் என்ன செய்கிறோம். நாம் மட்டுமல்ல, என்னை விட முந்தைய பல தேவனுடைய மனிதர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அதை ஆராய்ந்து பற்றி இருக்கலாம் என்று விசுவாசித்தார்கள். அந்த விசுவாசத்தை பல வசனங்களோடு ஒப்பிட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தினாங்க. நான் இப்பயும் சொல்கிறேன், நீங்கள் ரகசிய வருகையை நம்பியே ஆகணும் அவசியம் அப்படின்னு கிடையாது. எப்பவுமே நம்ம வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கணும், தேவனுக்கு உண்மையாக இருக்கணும், இதை நோக்கி தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம வாழ்க்கை எப்படி இருந்தால் ஃபோக்கஸ் பண்ணணும். இதெல்லாம் விசுவாசம்.
இதெல்லாம் நீங்கள் நம்பினாலும் சரி, நம்பாமல் போனாலும் பெரிய தப்பு கிடையாது. நான் அந்த வீடியோவில் மிக தெளிவாக சொல்லியிருப்பேன். நான் வெறித்தனமாக அதை நம்பலை, ஆனாலும் அதை நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கை எனக்குள்ளே இன்னும் பரிசுத்தத்தை உண்டாக்குகிறது. அந்த நம்பிக்கை எனக்குள்ளே இன்னும் ஆயத்தத்தை உண்டாக்குகிறது. அந்த நம்பிக்கை இன்னும் தேவனுக்காக ஆர்வமாய் ஓட என்னை உற்சாகப்படுத்துகிறது. அந்த 5 கன்னிகைகள், புத்தியுள்ள கன்னிகைகளைப் போல நான் எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்கிற விஷயத்தை எனக்கு உற்சாகப்படுத்தி என்னை கொண்டு போகுது. அதனால நான் அதை என்ன செய்கிறேன், நான் பிலீவ் பண்ணுறேன், அவ்வளோதான். அதை நம்பிக்கை வைக்கிறேன். எல்லாரும் நீங்கள் அதை நம்பியாகணும், அதை நம்பினா தாண்டா நீங்கள் பரலோகம் போவீங்க அப்படின்னு நான் சொல்கிறதே கிடையாது என்றைக்குமே. ஸோ இதை நம்ம கருத்தில் கொள்ளணும். நான் அப்படி தான் அதில் போதிச்சிருப்பேன். ஆனால் அந்த சகோதரர் நான் சொல்லிய முழுமையான விஷயத்தை போதிக்காமல் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து அதை தவறாக என்னை பல வார்த்தைகள் மூலியமாக பிரேம் பண்ணியிருக்கிறார். ரெண்டாவது, நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் எப்போவுமே இந்த ரகசிய வருகையை விசுவாசிக்கிறேங்க. அந்த கடைசியாக நியாயப்பிரமாணத்தின்படி தான் ஆண்டவர் அரசாட்சி பண்ணுவார் என்கிறதை நான் சொல்லுவது கிடையாது. அப்படிப்பட்ட நம்பிக்கையெல்லாம் எனக்கு கிடையாது. மற்றவங்க 1000 நம்பிக்கைகள் அதை இதையும் வச்சாலும் நான் எல்லாவற்றையும் நம்புகிறவன் கிடையாது. எனக்கு நான் வேதத்தை வாசிக்கும் போது என்ன வெளிச்சம் இருக்கிறதோ, என்ன நம்பலாம் என்று நான் ரொம்ப சல்லடை போட்டு அதை தேடி தான் நான் சில விஷயங்களை போதிப்பேன் மக்களுக்கு. எல்லாவற்றையும் நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். வேதத்தில் எங்குமே பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தின்படி தான் கிறிஸ்து 1000 வருஷ அரசாட்சி இருக்கும் என்பதை வேதத்தில் எங்குமே வசன ஆதாரங்கள் கிடையாது. இலைமறை காய்மறையாக கூட எந்த வசனமும் அப்படி கிடையாது. ஏனென்றால் நமக்கு தெளிவாக வசனம் இருக்கிறது. பழையதை தேவன் ஒளிய பண்ணினார், அது உருவழிந்து போகிற காலம் வந்தது என்று சொல்லுகிறார் வேத வசனத்தில். அப்போ முற்றிலுமாக தேவன் பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தை துடைத்து புதிய உடன்படிக்கைக்குள்ளே வந்த நாம் மீண்டுமாக பழைய என்ன செய்ய மாட்டோம், எடுக்கவே மாட்டோம். அப்படி போதிக்கிறது தப்பு. என்றைக்குமே 1000 வருஷம் அரசாட்சி காலத்தில் மீண்டும் பலி செலுத்தப்படும், மீண்டும் நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் அந்த அரசாட்சி இருக்கும் என்பதையெல்லாம் அது ஒரு தவறான வியாக்கியானம். அதற்கான எந்த ஆதாரமும் கிடையாது. அதனால் யாருமே 1000 வருஷ அரசாட்சி காலத்தில் ஏதோ நியாயப்பிரமாணத்தின்படி தான் இருக்கும், மறுபடியும் அந்த பலிமுறைமைகள்லாம் கிறிஸ்து கொண்டு வருவார் என்பது அது தேவ சத்தியத்துக்கு விரோதமானது. அவர் ஒளிய பண்ணிவிட்டார். நித்திய பலியாக இயேசு கிறிஸ்து வந்து விட்டார். இனி அங்கே நியாயப்பிரமாண காலம் இருக்காது. அது தேவனுடைய கிருபை நிறைந்த அன்பு நிறைந்த ஒரு அரசாட்சியாகத்தான் நிச்சயமாக என்ன செய்ய போகிறது, இருக்க போகிறது. தேவனுடைய பிரமாணங்களை நம்முடைய இருதயங்களிலே, அந்த அன்புள்ள பிரமாணத்தை, புதிய ஏற்பாட்டு பிரமாணத்தை நம்முடைய இருதயத்திலே தேவன் எழுதிவிட்டார். அந்த அடிப்படையில் தான் அந்த அரசாட்சி இருக்க போகிறதே ஒழிய நியாயப்பிரமாண அரசாட்சியெல்லாம் என்ன செய்ய போகிறதில்ல. அந்த சடங்கு சம்பிரதாயம் வழிமுறைமைகள் போன்ற எந்த காரியமும் 1000 வருஷ அரசாட்சியில் வரப்போகிறதில்லை. ஸோ அப்படிப்பட்ட நம்பிக்கை ஒரு வேளை நீங்கள் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா அதை நீங்கள் மாற்றிக்கங்க. ஸோ நான் அதை எப்போவுமே நான் அந்த மாதிரியெல்லாம் பேசுனதில்லை. ஆனால் அந்த சகோதரர் அதையெல்லாம் பற்றி அதில் பேசுகிறார். நான் அப்படி பேசவே இல்லை. நான் பேசாத பல தரவுகளை எடுத்து அதோடு ஒட்டி அவர் அப்படியே என்னை தவறான ரீதியை போல காட்டுவதைப் போலவே அதில் இருந்துச்சு. சரி, ரெண்டாவது வீடியோ, அந்த கலிஃபோர்னியா காட்டுத்தீ அப்படிங்கிற அந்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா இதே தவறை ரொம்ப மேலதிகமாக என்னை தவறானவனாக காட்ட வேண்டும் என்பதற்காகவே பிளான் பண்ணி அதில் செஞ்சுருக்கிறார். இதிலேயே அவருடைய மனநிலைமை எப்படிப்பட்டது, அவர் உண்மையற்றவர் என்கிற ஒரு விஷயத்தை அந்த வீடியோவிலேயே அவர் காண்பிச்சிடுறார். சகோதரே, ஒருவேளை இந்த வீடியோ நீங்கள் கேட்க நினச்சின்னா தயவு செய்து இப்படிப்பட்ட மனநிலைமையை மாற்றிக்கொள்ளுங்கள். நான் அந்த வீடியோவிலே சொல்லியிருப்பேன், எல்லா அழிவுகளுமே தேவன் செய்கிறது இல்லை அப்படிங்கிறதை நான் தெளிவுபடுத்தியிருப்பேன். சில விஷயங்களை தேவன் தம்முடைய சித்தத்தின்படி செய்கிறார் என்பதை நான் தெளிவுபடுத்தியிருப்பேன். ஆனால் அந்த சகோதரர் எப்படி என்னை அதில் கொண்டு வந்தார்னா, அப்போ எல்லா அழிவுகளும் கடவுள் தான் செஞ்சதுன்னு சொல்ல வர்றீங்களா அப்படின்னு சொல்கிறதாக நான் சொன்னதாகவும், எங்கே போயிட்டார், வில்லியம் கேரிக்கெல்லாம் போகிறாரு. வில்லியம் கேரி எவ்வளோ விஷயங்கள் எல்லாம் செஞ்சார், பைபிளை மொழிபெயர்த்தார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ பிரச்சனைகள், வியாதிகள். அப்போ அவரை கடவுள் நியாயம் திருத்துட்டார், நீங்கள் சொல்ல வர்றீங்களா அப்படின்லாம் அவர் கேள்வி கேட்குறாரு. நான் அப்படி சொல்லவே இல்லையே. எப்போவுமே நான் அந்த மாதிரி போதனைகள் செய்வதே இல்லை. உலகத்தில் நடக்கிற எல்லா வியாதிகளும் எல்லா பிரச்சனையும் கடவுள் தான் செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி செய்கிறது நான் சொல்கிறது இல்லை. ஆனால் தேவன் அனுமதிக்கிறார் அப்படிங்கிறத நான் சொல்கிறோம். ஒரு தேவனுடைய வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளையும் தேவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை அனுமதிக்கிறார். ஆனால் தேவன் தான் திட்டமிட்டு அவர்களுக்கு கொடுக்கிறார் என்பதை நான் சொல்கிறதே இல்லை. அது மாதிரி உலகத்தில் நடக்கிற விபத்துகள், பேரழிவுகள் எல்லாத்தையுமே ஆண்டவர் திட்டமிட்டு இதை ஒரு நியாய தீர்ப்பாக செலுத்துகிறார் என்பதாக நான் சொல்லலை. அதெல்லாம் மனித தவறுகளால் நடக்குது. எல்லா இயற்கை பேரழிவுகளுமே மனிதனுடைய பாவத்தின் விளைவாக தான் நடக்கிறது. அதை நான் தெளிவுபடுத்துகிறேன். நல்லா கவனிக்கிங்க. ஒரு நிலநடுக்கம் வருது. ஏன் வருது? ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க, மனிதர்கள் நிறைய பூமியில் துளையிடுகிறதுனால தான் பூமியின் தட்டுக்கள் அசைந்து நிலநடுக்கம் ஏற்படுதுங்கிறாங்க. சுனாமி எதனால் ஏற்படுது, மற்ற பேரழிவுகள் எதனால் ஏற்படுது, எல்லாமே மனிதர்கள் ஆங்காங்கே செய்கிற அவனுடைய தவறின் விளைவாக இந்த பூமி என்ன செய்யுதுன்னா சில நேரங்களிலே இது போன்ற அசைவுகளை உண்டாக்குகிறது என்று விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அதனால நான் எல்லாமே ஆண்டவர் பாவத்துக்கான தண்டனை கொடுக்கிறார் என்று அந்த வீடியோவில் நான் பேசவே இல்லை. நான் அந்த பேசின வீடியோனுடைய சாரம் என்ன,
ஆண்டவர் இன்றைக்கும் செயல்படுகிறார். நாம் சில விஷயங்கள் யதார்த்தமாக நடக்கிறதுன்னு யோசிப்போம். ஒருவேளை கர்த்தருடைய செயல் அதில் இருக்கும். அது ஒரு சுனாமியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அல்லது ஏதாவது ஒரு விபத்தாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அது எந்த அழிவாகவும் பிரச்சனை இல்லை. ஒருவேளையில் தேவன் அதை சில தீர்ப்புக்காக அதை செய்வார் என்பதை நான் விளக்கப்படுத்தியிருந்தேன். அது வேதாகமத்தின் அடிப்படையில் உண்மையும் கூட. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா, ஒரு தேசம் தேவனுக்கு விரோதமாக தவறு செய்யும்போது நான் அதை தீ கொளுத்துவேன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்படி பல பட்டணங்களை தீ கொளுத்தி போட்ட விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம். சோதோம் குமாரா பட்டணத்தை கர்த்தர் அழித்தார் தான். இன்றைக்கி சோதோம் குமாராவை விட எத்தனை பட்டணம் பாவம் செய்யுது, ஏன் தேவன் அழிக்கலை? அப்படி அழிக்காததுனால சோதோம் குமாராவையும் தேவன் அழிக்கவில்லை என்ற முடிவுக்கு நாம் வந்துவிடக்கூடாது. நல்லா கவனிங்க. அப்போ தேவன் இன்றைக்கும் தம்முடைய சித்தத்தின்படி அவர் கிரியை செய்கிறார். ஆனால் சகோதரர் அதில் என்ன சொல்லுவார்னா, தேவன் இன்னைக்கு கிரியையே செய்கிறதில்லை அப்படிங்கிற தவறான ஒரு போதனையை அந்த வீடியோவில் செய்கிறார். மற்றபடி இந்த பூமியிலே அங்கொன்று இங்கொன்றுமாக நிகழ்கிற இந்த மாற்றங்களை வைத்துக்கொண்டு அவர்கள் எல்லாம் பாவிகள், ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு அங்கே வந்தது, அதனால்தான் இந்த அழிவு என்று சொல்லுவது அபத்தமானது. எப்படி தேவன் இன்னைக்கு செயல்படுறதே இல்லையா? அவர் பேசாமல் அப்படியே இருக்கிறாராம். நியாய தீர்ப்பு வரைக்கும் அப்படியே பொறுமையாக இருக்கிறாராம். எல்லாருக்கும் 100% நியாய தீர்ப்பில் தான் தண்டனை கொடுப்பாரு. இப்போ எல்லாம் ஆண்டவரெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை, அப்படி அப்படியே விட்டு விட்டாரு அப்படிங்கிற மாதிரி அதில் அவர் போதனை செய்கிறார். ஆனால் நான் அந்த வீடியோவில் எப்படிப்பட்ட போதனை செஞ்சேன்னா, இப்படிப்பட்ட சில விஷயங்கள் தேவனும் கூட செய்வார். அவர் செய்கிறாரு சில விஷயங்களை. எல்லாமே தேவன் செய்கிறார் நான் சொல்ல வரல, ஆனால் தேவன் அது செய்கிறாருங்கிறத அந்த வார்த்தையை நான் அதில் போட்டிருப்பேன். நல்லா கவனிங்க. வேதத்திலே அதற்கு ஆதாரம் இருக்கிறதா? ஆம், நிச்சயமாக வேதாகமத்திலே, பரிசுத்த வேதாகமத்திலே தேவன் இன்றும் சில தீர்ப்புகளை செய்கிறார் என்கிற வசன ஆதாரம் இருக்கிறது. எல்லாருக்கும் நித்திய நியாய தீர்ப்பை வைத்திருக்கிறாரா? ஆம், எல்லாருக்கும் வச்சிருக்காரு, உண்மைதான். அதனால ஆண்டவர் இப்போது செயல்பட மாட்டார் என்கிற விஷயத்துக்கு நேராக நம்ம வந்துடக்கூடாது. நம்ம அனனியா சப்பீரால பார்க்குறோம். அவங்க என்ன செஞ்சாங்க? ஒரு பாவம் செஞ்சாங்க. அனனியா சப்பீரால் செஞ்ச பாவத்தை விட பெரிய பாவத்தை இன்றைய நிறைய சபைகளில் செய்கிறாங்க, நிறைய பாசுமார்களே செய்கிறாங்க. ஏன் அவங்க கர்த்தரை அடிக்கலை? அது தேவ திட்டம். அதுக்காண்டி தேவன் இன்னைக்கு ஊழியர்களை யாரையுமே அடிக்க மாட்டார்னு சொல்கிறதா? ரொம்ப தவறு. எல்லாரையும் தேவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவர் சிலரை வச்சு கண்டிக்கணும், அவங்களின் மூலியமாக ஒரு பாடத்தை மற்ற ஜனங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சார்னா யாரை வேண்டுமானாலும் தேவன் கண்டிக்கலாம், அடிக்கலாம், சிக்ஷிக்கலாம், என்ன வேணாலும் ஆண்டவர் செய்ய முடியும். அவர் செய்யவே மாட்டார் என்கிற முடிவுக்கு நாம் போயிடவே கூடாது. ஆனால் பலருக்கு தேவன் செய்கிறதில்லை. அவர் சித்தத்தின்படி அதை எல்லாத்தையும் தேவன் செயல்படுத்துகிறார். ஆனால் அனனியா சப்பீரால தேவன் அடித்தாரா? ஆம், அடித்தார். அன்னைக்கு ஒட்டுமொத்த ஜனத்துக்கும் ஒரு பயம் உண்டாச்சு. அது மூலியமாக கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன என்று பேசி அப்படி பேதுரு சொன்ன உடனே அங்கே செத்து விழுகிற விஷயத்தை பார்க்கிறோம். கர்த்தர் செஞ்சாரா இல்லையா? தீர்ப்பு செஞ்சாரா இல்லையா? அதுவும் தீர்ப்பு தானே, தீர்ப்பு தான் தேவனுடைய பிள்ளைகளே. அதுபோல் நீங்கள் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அங்கே ஏரோது என்ன செய்கிறான்? ராஜவஸ்திரம் தரித்து ஒரு பிரசங்கம் பண்ணுறான். அவன் பிரசங்கத்தை பார்த்து மற்ற மக்கள் என்ன செய்கிறாங்க? இது மனுஷ சத்தம் இல்லை, இது தேவ சத்தம் என்று சொல்லும்போது அவனும் என்ன செய்கிறான்? கர்த்தருக்கு அந்த இடத்துல மகிமையை செலுத்தாமல் தன்னை பெருமையாக பார்த்தோன்னா கர்த்தர் அவனை அடித்தார் என்று வசனம் இருக்குது. அவன் புழுப்புழுத்து செத்தான் என்று பார்க்கிறோம். கர்த்தர் தீர்ப்பு செய்கிறது இல்லையா? அப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் அப்படியே அமைதியாக இருந்து விடுகிறாரா? நியாய தீர்ப்பு வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி இருந்து விடுகிறாரா? இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஏரோதை விட மிகவும் பெருமை பிடித்தவர்கள், படிபீடத்தில் நின்று கொண்டு மிக பெருமையாய் பேசுகிற அநேக ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. ஏரோதுவை போல தேவன் அவர்களை அடிக்கலை தானே? அப்படி அடிக்காததுனால தேவன் இன்னைக்கு கிரியே செய்ய மாட்டார் என்ற முடிவுக்கு நாம் வந்து விடலாமா? கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் இன்றைக்கும் ஏரோதை அடித்த தேவன் இன்றைக்கும் யாரை வேண்டுமானாலும் அடிக்க முடியும். அவர்களை தேவன் ஒரு திஸ்தாந்தமாக, ஒரு எடுத்துக்காட்டாக வைக்க முடியும். தேவன் சித்தம் கொண்டால் அதை செய்வார், மறந்து விடாதீர்கள். தேவன் செய்யலைங்கிறக்காண்டி நம்ம அந்த முடிவுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? போயிடக்கூடாது. நம்ம 1 கொரிந்தியர் புத்தகம், கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்கும் போதெல்லாம் நம்ம அதை எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் அபாத்திரமாய் புசித்தவர்கள், தேவனுடைய பந்தியை நாம் பாத்திரமாக பரிசுத்தமாக அதை அனுசரிக்க வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு போதிக்குது. அபாத்திரமாக என்ன செய்யக்கூடாதாம்? அதை நாம் பருகக்கூடாது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அதில் ஒரு வார்த்தையை பாருங்க, 29ஆம் வசனம், எண்ணத்தினானில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். இது நிமித்தம் அநேகர் உங்களில் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறீங்க, நிறைய பேர் நித்திரையும் அடைஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு வசனம் போதிக்கிறது. இது நியாய தீர்ப்பு இல்லையா? நித்திய நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது, அதை பற்றி பேசலை. ஆனால் தேவன் சில இடங்களிலே நியாய தீர்ப்பு செய்கிறாரா இல்லையா? சிட்சிக்கிறாரா இல்லையா? வேதவசனம் நமக்கு தெளிவாக சொல்கிறது.
தகப்பன் நேசியாத புத்திரன், தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? கர்த்தர் யாரை நேசிக்கிறாரோ அவனை சிட்சிக்கிறார். அது ஒரு தீர்ப்பு தான். நித்திய நியாய தீர்ப்புங்கிறது வேறங்க. ஆனால் தேவன் இந்த நாட்களே நம்மை சிட்சிக்கிறாரா, நம்மை காயப்படுத்துகிறாரா, நமக்கு சில தண்டனைகளை தருகிறாரா என்றால் ஆம், உண்மை. தேவன் இன்றைக்கும் தாம் நேசிக்கிற பிள்ளைகளை சிட்சிக்கிறார். சிறிய தண்டனைகள் மூலியமாக அவர்களை சரிப்படுத்துகிறார் என்பது உண்மைதான். தேவன் செயல்படவே மாட்டார் என்பது சொல்வதுதான் தவறான போதனை. தேவன் இன்னைக்கு எந்த பாவத்தை கண்டுகொள்வதே இல்லை, நியாய தீர்ப்பு வரைக்கும் விட்டுட்டாரு அப்படின்னு சொல்வதுதான் தவறான போதனை. ஆனால் இன்னைக்கும் தேவன் தம்முடைய சித்தத்தின்படி அவர் என்ன செய்கிறாரு? ஆமாம், செயல்படுகிறார், சிட்சிக்கிறார், சிலருக்கு தண்டிக்கிறார், சிலருக்கு நியாய தீர்ப்புக்கு வருவதற்கு முன்பாக தீர்ப்பு சில நேரங்களில் சிலருக்கு வருது. பல பேருடைய சாட்சியை நானே கேள்விப்பட்டிருக்கிறேன். பிரதர், நான் இந்த தப்பு செஞ்சதுனால, இந்த பாவம் செஞ்சதுனால பார்த்தீங்கன்னா இது போன்ற தண்டனைகள் எனக்கு வந்திருக்கு பிரதர், இது மாதிரி கர்த்தர் என் வாழ்க்கையை கொண்டு போயிட்டாரு. நான் இப்போ உங்களுக்கு சில ஆலோசனை சொல்லுவேன். கர்த்தர் இந்த தண்டனையை உங்களுக்கு, இந்த சிக்ஷையை உங்களுக்கு கொடுத்தது உங்களுடைய மனம் திரும்புதலுக்காக தான் கொடுத்துருக்காரு. சீக்கிரம் ஆண்டவர்கிட்ட மனம் திரும்புங்க, ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு மீண்டுமாக திரும்பி வாருங்க, இனி வாழ்கிற வாழ்க்கையை தேவனுக்காக பரிசுத்தமாக வாழுங்க என்று அநேகருக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ இன்றைக்கும் தேவன் செயல்படுகிறவராகத்தான் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீங்க. எல்லாருக்கும் தண்டனை வரலை, எல்லாருக்கும் அவங்க செஞ்ச தப்புக்கான இது வரலை, உபத்திரம் வரலை, பிரச்சனை வரலை அப்படிங்கிறக்காண்டி தேவன் இன்னைக்கு வந்து செயல்படுறதே இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் அந்த வீடியோவில் அதை ரொம்ப தெளிவாக விளக்கியிருப்பேன். எல்லா விஷயத்தையும் நான் இதோடு நம்ம சேர்க்க முடியாது, ஆனாலும் தேவன் செயல்படுகிறார் என்பதை ரொம்ப தெளிவாக அந்த வார்த்தையை நான் பேசியிருக்கிறேன். ஆனால் அதையெல்லாம் அந்த சகோதரர் என்ன செய்கிறார், மறைச்சிட்டு நான் என்னமோ ஒட்டுமொத்தமாக நடக்கிற எல்லா விஷயமும் தேவன் திட்டமிட்டு தான் நியாய தீர்ப்பு செய்கிறாரு அப்படின்னு நான் சொன்ன மாதிரியும், பரிசுத்தவான்கள் வியாதி பறதை கூட கடவுள் தான் கொடுத்து நான் அப்படி தான் தண்டிக்கிறாரு, தீர்ப்பு செஞ்சிட்டாரு அப்படின்னு நான் சொல்ல வரது மாதிரியும் அந்த வீடியோவில் அவர் வந்து இட்டுக்கட்டி ஒரு தவறான ரீதியில் என்னை காண்பிக்கும்படியாக அந்த வீடியோவை முழுக்கவும் அவர் பேசியிருக்கிறார். எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. அன்பு சகோதரரே, தயவு செய்து நீங்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக, ஒரு வீடியோ உங்களுக்கு அனுப்புனாங்கன்னா முழு தரவையும் பாருங்கள். எந்த இன்டென்ஷனோடு, எந்த நோக்கத்தோடு அந்த வீடியோவை நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிங்க. நானும் கூட சிலர் விமர்சிக்கிறேன் தான், ஆனால் அந்த முழு வீடியோவும் பார்த்துட்டு உண்மையிலேயே அந்த வீடியோவில் அவர் தவறான ஒரு உபதேசத்தை தான் செய்கிறாரு அப்படின்னு நான் பார்த்து தான் அந்த வீடியோவை நான் என்ன செய்கிறேன், விமர்சிக்கிறேன். அவர் செய்த விஷயங்கள் தவறு. சமீபத்தில் ஐயா மோகன் ஸ்ரீ ஐயா அவரை குறித்து நம்ம போட்டிருப்போம். உண்மையிலேயே அவர் செய்த அந்த வீடியோவிலே அந்த பாயிண்ட்டும் சரி, அந்த முழு பிரசங்கமும் சரி தவறாக தான் செய்திருந்தார். எல்லாம் வல்லமை அற்புதத்தோடு தான் செயல்படணும், அப்படி செய்யாத சபைக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்வதும் மிக தவறு. ஏன்னா அற்புதங்களை தேவன் தான் செய்கிறார். ஒரு நல்ல பாஸ்டராக இருப்பார். ஏன் யோவான் ஸ்நானன் ஒரு சிறந்த ஊழியக்காரர். ஆண்டவர் சொல்கிறார், ஸ்திரீகளில் பிறந்தவனில் யோவான் ஸ்நானகனை போல ஒரு பெரிய தீர்க்கதரிசி இல்லை. ஆனால் யோவான் ஸ்நானன் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை என்றும் வசனம் பேசுது. அப்போ ஒரு வல்லமை இல்லாத ஊழியக்காரரா? மோகன்சி அவருடைய கூற்றின்படி அவர் வல்லமை இல்லாத ஊழியக்காரா என்று கேட்கிறேன். தேவன் யோவான் ஸ்நானன் மூலியமாக அற்புதங்களை செய்யவில்லை, அவ்வளவுதானே ஒழிய வார்த்தையின் மூலியமாக வல்லமையை யோவான் ஸ்நானன் மூலமாக தேவன் வெளிப்படுத்தினார். பெரிய பெரிய ஆட்களும் யோவான் ஸ்நானனுடைய பிரசங்கத்தின் மூலியமாக இருதயத்தில் குத்தப்பட்டு தேவனிடத்தில் திரும்பினார்கள். பில்லி கிரஹாம் ஒரு அற்புதத்தை கூட செய்யாத ஒரு தேவ மனிதன். அவருடைய பிரசங்கத்தில் எத்தனை மக்கள் பாவ உணர்வடைஞ்சு கர்த்தரிடத்தில் திரும்பினாங்க. அதனால் இது போன்ற உபதேசங்கள் தவறாக மக்களை வழிநடத்தக்கூடும் என்பதை குறித்து நான் விளக்கப்படுத்தியிருப்போம். மெயினாகவே அந்த பிரசங்கம் முழுக்கவும் நான் அனலைஸ் பண்ணபோது அந்த வார்த்தை தவறான விஷயங்கள் தான், அவர் சொல்ல வந்த இன்டென்ஸ் தவறானது தான். அது சரின்னு அவர் நினச்சிக்கிட்டு பேசினாலும் அது பேசப்பட்ட விதம் வந்து தவறு என்பதை குறித்து நம்ம பேசியிருப்போம். ஆக நல்ல உண்மையான ஊழியக்காரர்களை தான் நம்ம பின்பற்றணும், உண்மையாக சத்தியத்தை சொல்கிறவங்களை தான் பின்பற்றணும். அற்புதம் செய்கிறது, அடையாளம் செய்கிறது தான் அது தேவனுடைய வேலை. அந்த ஊழியக்காரரை வச்சு ஆண்டவர் செய்யலாம், அல்லது உங்கள் ஜெபத்தின் மூலியமாக கூட தேவன் செய்யலாம். அது தேவ கரத்தில் இருக்குது, தேவனுக்கு சித்தமானதை செய்ய போகிறாரு என்பதை குறித்து நான் விளக்கியிருப்போம். அற்புதம் நினச்சி ஓடாதீங்க, வல்லமையுள்ள ஊழியர் நினச்சி ஓடாதீங்க. அப்படி ஓடுனீங்கன்னா தவறான ஊழியரிடத்திலே, பொய்யான அற்புதம் செய்கிற இடத்துல நீங்கள் சிக்கிக்கொள்ள நிறைய வாய்ப்பு இருக்குது என்பதை குறித்து நான் விளக்கியிருக்கிறோம். அப்போ சும்மா நம்ம வந்து பொதுவாக இட்டு கட்டி நம்ம அதை பேசி என்ன செய்யலை, நம்ம ஒருபோதும் ஒரு விஷயத்தையும் விளக்க மாட்டோம். ஆனால் இது போன்று சிலர் செய்கிறாங்க. தயவு செய்து நான் இந்த வீடியோவை எதுக்காக போனேன், சில சகோதரர்கள் அந்த வீடியோ கிளிப்பெல்லாம் அனுப்பி தயவு செய்து நீங்கள் இதுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும் பிரதர், நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு ஒரு வீடியோ போடணும் பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. ஸோ அவர்களுக்காகவும் இதை பார்த்து கொண்டிருக்கிற மற்ற மக்கள் ஒருவேளை இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தேவன் இன்றைக்கி கிரியை செய்யவே மாட்டார் அப்படிங்கிறது போகக்கூடாது, அது மாதிரி இந்த ரகசிய வருகையை குறித்ததான தவறான புரிதல்களில் போயிடக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி தான் இந்த வீடியோவை உங்கள் முன்னால் வைத்திருக்கிறேன். அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, வேதவசனத்தை கொஞ்சம் விரிவாக நீங்கள் கவனிங்க. எது விசுவாசம், எது கள்ளப்போதனைங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும். கள்ளப்போதனைங்கிறது வேறு, நாம் விசுவாசிக்கிறது அப்படிங்கிறது வேறு. அந்த விசுவாசம் ஆரோக்கியமான விசுவாசமாக இருந்தால் தாராளமாக நாம் எதை வேண்டுமானால் வேதத்தில் விசுவாசிக்கலாம்.
வேதத்தில் நேரடியாக இருக்கிறத மட்டும்தான் நான் விசுவாசிப்பேன் அப்படின்னா ஃபைன், செய்யுங்க. ஆனால் பல விஷயங்கள் வேதத்தில் நமக்கு சில ஃப்ரீடமை கொடுத்துருக்கு. நல்ல விஷயங்களை நாம் என்ன செய்யலாம், விசுவாசிக்கலாம் என்கிற இந்த ஃப்ரீடமை நமக்கு கொடுத்துருக்கிறது. தாராளமாக வரலாற்றிலே பல பரிசுத்தவான்கள் இப்படி நன்மையான விஷயங்களை விசுவாசித்து ஓடுனாங்க. இதை புசிக்கலாமா, அதை புசிக்கக்கூடாதா? வேதம் என்ன சொல்கிறது? தாராளமாக நீங்கள் புசிக்கலாம் என்று நினச்சா புசிக்கலாம், ஒரு நாளை விசேஷமாக வைக்கலாம்னு நினச்சா வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஆக இதை புரிந்து கொண்டு நாம் பயணம் செய்வோம். இப்பயும் சொல்கிறேன், நான் ரகசிய வருகை என்பதை வெறித்தனமாக விசுவாசிக்கலை, ஆனால் அது மேலே ஒரு சிறிய நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கை என்னை மேலும் பரிசுத்தமாக்குது, ஆயத்தமாக்குகிறது, இன்னும் உற்சாகத்தோடு ஓட எனக்கு உதவி செய்கிறது. அதை சில வேத வசனத்தோடு சில சம்பவங்களோடு நாம் ஒப்பிட்டு பிலீவ் பண்ணுறோம், அவ்வளோதான். சரிங்களா? இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்கட்டும், சகல சத்தியத்துக்களும் நடத்தட்டும். நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திப்போம். காட் பிளஸ் யூ.